வணக்கம். இந்த வீடியோவில் கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1906 அக்டோபர் 16 அன்னைக்கு சுதேசி நவபாய் சங்கம் அப்படிங்கிற ஒரு கப்பல் நிறுவனத்தை ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பதிவு பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டில் பல தலைவர்கள் பல விதங்களில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினாங்க. அதில் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் மேற்கொண்ட ஒரு எதிர்ப்பு முறை அப்படின்னு பார்த்தோம்னா வணிக ரீதியான எதிர்ப்பு முறை. ஏன்னா ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு வணிகம் பண்ணுறதுக்காக தான் வந்தாங்க. அப்படி வந்தவங்க நம்மளை அடிமையாக்கிட்டாங்க. அதனால் அவங்கள எதிர்த்து நம்ம வணிகம் பண்ணி வணிகத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அவங்கள ஈஸியாக வென்று விடலாம் அப்படிங்கிறது ஐயாவுடைய எண்ணம். அதனால் இந்தியா எஸ்டீம் நேவிகேஷன் அப்படிங்கிற ஒரு கப்பல் நிறுவனத்தின் மூலமாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் படகுகளை செலுத்திட்டு இருக்காங்க. அது ஆங்கிலேயர்களுடைய வருமானத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இதை எதிர்த்து தான் நம்ம வணிகத்தை தொடங்கணும் அப்படின்னு ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் முடிவு பண்ணி சுதேசி நவபாய் சங்கத்தை 1906 பதிவு பண்ணுறாங்க. இந்த கப்பல் நிறுவனத்தின் தலைவராக மதுரை தமிழ்ச்சங்க தலைவரான பாண்டித்துரை தேவர் அவர்கள் இருக்கிறாங்க. அதோடைய செயலாளராக ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் இருக்கிறாங்க. இந்த கப்பல் நிறுவனத்தில் ஒரு பங்குடைய விலை 25 ரூபாய் அப்படின்னு 40,000 பங்குகளை விற்று 10 லட்சம் ரூபாய் திரட்டுறது அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கப்பல் நிறுவனம் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுபடியே நிறைய பங்குதாரர்கள் வராங்க, நிறைய பங்குகளையும் வாங்குறாங்க. இந்த கப்பல் நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஆசியா முழுவதுமே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் செயல்படும் அப்படின்றதையும் அறிவிக்கிறாங்க. இந்த சுதேசி நவபாய் சங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கப்பல் நிறுவனத்துக்குன்னு சொந்தமான கப்பல்கள் எதுவுமே இல்லை. அதனால் ஷாலைன் ஸ்ட்ரீமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல் நிறுவனத்துக்கிட்ட இருந்து இவங்க கப்பல்களை வாங்கி வாடகைக்கு கப்பல்களை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. நிறைய தமிழ் மக்கள் இந்த கப்பல் மேலே ஆர்வம் கொண்டு இதில் தான் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஆங்கிலேயர்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அடி வாங்குது. அதனால் எப்படியாவது இவங்களை வீழ்த்தணும் அப்படின்னு பொறாமையும் கோபமும் கொண்ட ஆங்கிலேயர்கள் இவங்களை முடக்கிறதுக்காக அந்த ஷாலைன் ஸ்ட்ரீமர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் கம்பெனிக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறாங்க. அதனால் அந்த ஷாலைன் ஸ்ட்ரீமர்ஸ் இவங்க கிட்ட இருந்து வாடகைக்கு விடப்பட்டிருந்த அந்த கப்பல்களை அவங்க திரும்பவும் வாங்கிக்கிறாங்க. இதனால் தமிழ் மக்கள் கொஞ்சம் பயமும் அச்சமும் கொள்கிறாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்ட்டு பயம் கொள்கிற அதே நேரத்தில் அவங்க மேலே கோபமும் அதிகமாகுது. ஆனால் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அதை பற்றி கோபமோ கவலையோ படலை. அதே நேரத்தில் இங்கேருந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கொலம்போவுக்கு போய் அங்கேருந்து கப்பல்களை குத்தகைக்கு வாங்கி மறுபடியும் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு கொண்டு வராங்க. அதை கண்டு தமிழ் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் சொந்தமாக கப்பல் இல்லாமல் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம்ம வணிகம் பண்ணுறதுன்றது முடியாத காரியம் அப்படிங்கிறத உணர்ந்த ஐயா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கப்பல் நிறுவனத்துக்கு நம்ம சொந்தமாக கப்பல்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் இந்த விஷயத்தை தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள்கிட்ட நிறைய மனிதர்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்காக நிறைய பங்குதாரர்கள் அந்த கப்பல் வாங்கிறதுக்காக நிறைய பங்குதாரர்கள் வராங்க. ஆனாலும் அந்த நிதி அதுக்கு போதவில்லை. அப்படி இருக்கும்போது ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஒரு சபதம் எடுக்கிறாங்க. என்னென்னா, நான் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக கப்பலோடு தான் வருவேன். அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய கடல்லே நான் குதிச்சு இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தோடு தான் ஐயா இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படி கிளம்பி போகிறப்போ அவருடைய குடும்ப சூழ்நிலை அந்த அளவுக்கு சரியானதாக இல்லை. அவருடைய மனைவி மீனாட்சியும் கர்ப்பமாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவருடைய மகனும் கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறாங்க. இதை காரணம் காட்டி நண்பர்கள் தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அதையும் மீறி அவர்களை ஆண்டவன் பார்த்து கொள்வான், இந்த நாட்டை காப்பாற்ற நான் சென்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் கிளம்பி போகிறாங்க. அப்படி போகிறப்போ முதல்ல சென்னை போகிறாங்க. அங்கே போய் பாரதியார் அவர்களை சந்திக்கிறாங்க. ஏன்னா பாரதியாரும் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களும் உற்ற நண்பர்கள். அதனால் அது மட்டும் இல்லாமல் பாரதியார் அவர்களுடைய கவிதைகள் எல்லாமே ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒன்று. அதனால் மும்பை போகிறதுக்கு முன்னாடியே பாரதியார் அவர்களை போய் சென்னையில் சந்திச்சுட்டு கொஞ்ச நேரம் உரையாடிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி பாம்பே அண்ட் கல்கத்தா அந்த மாதிரியான பெரிய பெரிய நகரங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய வட இந்தியர்களையும் இந்த கப்பல் நிறுவனத்தில் பங்குதாரர்களாக கொண்டு வராங்க. அப்படி கொண்டு நிதி திரட்டி கப்பல் ஒன்றை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி தமிழகம் வராங்க, தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வராங்க.
அதே நேரத்தில் இவருடைய நண்பர், அதாவது ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய நண்பர் வேதமூர்த்தி, அவர்களும் பிரான்ஸ் நாட்டுக்கு போய் ஒரு கப்பலை வாங்கிட்டு வராங்க. இது கூடவே 2 இயந்திர படகுகளும் வாங்கப்படுது. அதாவது ஒரே நேரத்தில் 2 கப்பல்களும் 2 இயந்திர படகுகளும் வாங்கப்படுது. ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய இந்த செயல்திறனை கண்டு அன்னைக்கு இவரை பற்றி எழுதாத பத்திரிகைகள் எதுவுமே கிடையாது. எல்லா பத்திரிகைகளையுமே இவரை பற்றி பாராட்டி எழுதுறாங்க. இதில் குறிப்பாக இந்திய பத்திரிகை நடத்தி வந்த ஐயா பாரதியார் அவர்களும் அவருடைய வார பத்திரிகையில் வெகு காலமாக புத்திர பேரின்றி அருந்தவம் செய்து வந்த பெண்ணுறுத்தி ஒரே நேரத்தில் 2 பிள்ளைகளை பெற்றால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை பெறுவாளோ அதுபோல அளவற்ற ஆனந்தத்தை இந்த பாரத தாயும் 2 கப்பல்களை பெற்றமைக்காக மகிழ்ச்சி பெறுவாள் என்பது உறுதி அப்படின்னு ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய சாதனையை குறித்து அந்த பத்திரிகையில், அதாவது அந்த வார பத்திரிகையில் ஐயா பாரதியார் அவர்களும் எழுதியிருக்கிறாங்க. இந்த 2 சுதேசி கப்பல்களும் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான கப்பலாக செயல்பட்டு வருது. இதில் பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதன்படியே பொருட்களையும் ஏற்றுமதி பண்ணுறாங்க. நிறைய பேர் அதில் பயணம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஆங்கிலேயர்களுடைய கப்பலில் யாரும் பொருட்களை ஏற்றுமதி பண்ணவும் இல்லை, பயணம் பண்ணவும் பெரும்பாலும் விரும்பலை. அதனால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுது. அதனால் சுதேசி கப்பலில் இருக்கிற விலையை விட பாதி விலைக்கு நீங்கள் இதில் பயணம் பண்ணலாம், பாதி விலைக்கு நீங்கள் இதில் பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பயுமே அது மேலே யாருமே ஆர்வம் காட்டலை. அதனால் இல்லாத பொய் பிரச்சாரங்களை சுதேசி கப்பல் மேலே பரப்புகிறாங்க ஆங்கிலேயர்கள். ஆனாலும் தமிழ் மக்கள் அதை விட்டு கொடுக்கல. சுதேசி கப்பலை தான் தொடர்ந்து பயணம் பண்ணுறாங்க, தொடர்ந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதனால் ஆங்கிலேயர்களுடைய அந்த கப்பல் துறைமுகம், கப்பல் நிறுவனம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்குது. அதே சமயம் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தொழிலாளர்கள் மேலே ஒரு மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு நல்லுள்ளம் கொண்ட ஒரு மனிதர் அப்படின்னே சொல்லலாம். தூத்துக்குடியில் ஆங்கிலேயர்களால் நடத்தப்பட்டு வந்த நூற்பாலையில் தமிழ் மக்கள் குறைவான கூலிக்கு வேலை பார்க்குறாங்க, அதிக நேரம் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு விடுமுறை நாட்களே இல்லை. இதை கண்டு மனம் நொந்து போன ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை ஒன்று திரட்டி புரட்சி போராட்டம்னு நடத்துங்க, அப்போ தான் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள போராட்டத்தில் ஈடுபட வச்சு அதில் வெற்றியும் பெறாங்க. அதாவது அவங்களுடைய கோரிக்கையான அதிக சம்பளம் கொடுக்கறதும், அதே நேரத்தில் அவங்களுக்கு விடுமுறை நாட்களும் பெற்று தரப்படுது. ஒரே நேரத்தில் கப்பல் நிறுவனம், தொழிலாளர் புரட்சி இப்படின்னு பல விஷயங்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் செய்ததால் ஆங்கிலேயர்களுக்கு இவர் மேலே அதிபயங்கரமான கோபம் ஏற்படுது. எப்படியாவது இவரை பழிவாங்கணும், இவரை முடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தான் 1908 மார்ச் 9 அன்னைக்கு வங்காளதேசத்தின் சுதந்திர போராட்ட தலைவரான சந்திரபால் அவர்கள் விடுதலை அடைகிறாங்க. இதை விழாவாக கொண்டாடணும் அப்படின்னு ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் முடிவு பண்ணி கலெக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. ஆனால் கலெக்டர் பர்மிஷன் கொடுக்கல. அதையும் மீறி அந்த விழா கொண்டாடுறதுக்காக இவரும் இவருடைய உற்ற நண்பரான சுப்பிரமணிய சிவா அவர்களும் 2 பேருமே சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுறதுக்கான வேலைகளை மும்முரமாக செய்ய ஈடுபடுறாங்க. அந்த நேரத்தில் இவர்களை கைது பண்ணணும் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் தூத்துக்குடியில் கைது பண்ணால் மக்கள் கொந்தளிப்பார்கள் அப்படின்றது ஆங்கிலேயர்களுக்கு தெரியும். அதனால் இவர்களை திருநெல்வேலிக்கு வர வச்சு இவரையும் இவருடைய நண்பரான சுப்பிரமணிய சிவா 2 பேரையுமே திருநெல்வேலியில் ஆங்கிலேயர்கள் கைது பண்ணிடுறாங்க. இதை கேட்ட தமிழ் மக்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. பல தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் பண்ணிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. இது திருநெல்வேலி புரட்சி அப்படின்னு வரலாற்றில் குறிப்பிடவும் பட்டிருக்கு. இதை பயன்படுத்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக விடுதலை உணர்வை தூண்டியதற்காக 20 ஆண்டு காலமும், சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக 20 ஆண்டுகளும் அப்படின்னு மொத்தம் 40 ஆண்டுகள் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுது. பிறகு இது மேல்முறையீடு செய்யப்படுது. அதுக்கப்புறம் அது 6 ஆண்டுகளாக குறைக்கப்படுது. கோயம்புத்தூர் மத்திய சிறையில் 1908 1910 வரைக்கும் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அடைக்கப்படுறாங்க. இந்த தீர்ப்பை கேட்டு இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்படுது. நாடு முழுவதும் இருந்து வ.உ.சி அவர்களுக்கு ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகுது. இந்த தண்டனையை ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு அளிக்கும்போது அவருடைய வயது 35, அவருடைய நண்பரான சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு 25 வயது. இந்த தண்டனையை கேட்டு ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய தம்பியான மீனாட்சி சுந்தரம் அவர்கள் மனநலம் பாதிக்கப்படுறாரு. ஐயா வ.உ.சி அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அதே நாளில் வடநாட்டிலையும், அதாவது வட இந்தியாவிலையும் திலகர் அவர்களுக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படுது.
பிறகு ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சிறையில் அடைக்கப்படுறாங்க. அங்கே பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் அவரை ரொம்பவே அவமரியாதையோடு நடத்துகிறாங்க. அவருக்கு சரியான உணவுகள் கொடுக்கப்படலை. அவருடைய கால்கள் இரும்பு சங்கிலியால் பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய இடுப்பில் செக்குடைய அந்த சங்கிலியை பூட்டி வச்சிருக்காங்க. அவரை மாடு போல நினைத்து மாடு இழுக்க வேண்டிய செக்கை இவரை இழுக்க வச்சிருக்காங்க. சிறைக்குள்ள இவ்வளவு துன்பத்தை ஐயா வாவு சிதம்பரம் அவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சிறைக்கு வெளியில இருந்தும் இவருக்கு பல சித்திரவதைகள் வருது. அது என்னன்னா, அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒரு துன்பம் துயரங்கள்லையெல்லாம் அனுபவித்து அவர் ஒரு சுதேசி கப்பல் நிறுவனத்தை உருவாக்குனாரோ அந்த சுதேசி கப்பல் நிறுவனத்தை ஆங்கிலேயர்களே கைப்பற்றிடுறாங்க. இதை கேட்டு பெரும் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள். சிறையில் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனையை விட இந்த துறைமுகம், இந்த கப்பல் நிறுவனம் ஆங்கிலேயர்கள் கைக்கு போயிடுச்சுங்கிற துன்பம் அதை விட அதிகமாக இருக்குது. அதை கேட்டதும் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படுது. நாளுக்கு நாள் இவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்குது. இதை பாதிப்பு அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதனால் இவரை விடுதலை பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆங்கிலேயர்கள் தள்ளப்படுறாங்க. 1912 அன்னைக்கு ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் விடுதலை பண்ணப்படுறாரு. விடுதலை அடைகிற அன்னைக்கு விடுதலை வாயில்ல தன்னுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் தனக்காக காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு ஐயா அவர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அது ஏமாற்றத்தில் தான் முடியுது. ஏன்னா அவர் விடுதலை அடைகிற அன்னைக்கு அவரை கூட்டிட்டு போகிறதுக்காக கூட யாருமே அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான வரலாறு. அதுக்கப்புறமா அவருடைய பாரிஸ்டர் பட்டம் பறிக்கப்படுது. ஏன்னா ஐயா வஉசி அவர்கள் உரிமையியல் மற்றும் குற்றவியல் பிரிவுகளில் சிறந்து விளங்கி கொண்டிருந்த ஒரு வழக்கறிஞர். அதை திறந்துட்டு தான் இவர் இந்த பொது வாழ்க்கையிலேயே ஈடுபட்டார். அப்படி இருக்கிறப்போ இவர்களுக்கு எதிராக இவர் பல விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்றதுனால இவருடைய பாரிஸ்டர் பட்டம் பறிக்கப்படுது. அதனால் அதுக்கப்புறமா வழக்கறிஞராக கூட அவருடைய தொழிலை அவரால் தொடங்க முடியலை. அதனால் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஒரு ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுறாரு. வாங்கின கடனை கூட திருப்பி கட்ட முடியல. அந்த அளவுக்கு வறுமை ஏற்பட்டுருது. பிறகு அவரும் அவருடைய மனைவி குழந்தைகளோட சென்னைக்கு வராங்க. அங்கே பல தொழிற்சாலைகளில் தொழிலாளர் தலைவராக ஐயா பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, மண்ணெண்ணெய் கடை வச்சு தெரு தெருவாக மண்ணெண்ணெய் விற்று அதன் மூலயமா வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. பிறகு மளிகை கடை வைக்கிறாங்க. அதன் மூலயமா வருமானம் ஈட்டி வாழ ஆரம்பிக்கிறாரு ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள். பாரதியாரின் வரிகளான என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்னும் வரிகளை கேட்டுக்கொண்டே கண்ணீர் கசிய அவரின் இறுதி மூச்சியை விட்டார். நவம்பர் 18, 1936 அன்று தன்னுடைய இன்னுயிரை துறந்தார் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள்.